ஆதியாகமம் 18 அதிகாரமே 2 சக்களத்திகள் சண்டை. தேசம் முழுவதும் முடியல கேளது. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இதில் தான் பேசுகிறார், சக்களத்திகள். அல்லேலூயா. நான் இங்கே பேசின ஒரு 4 பாயிண்ட்டுங்க உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிடும். அவ்வளோதான், 5 நிமிஷம் முடிஞ்சிடும் பிரசங்கம். முதல் பாயிண்ட்டு, இவங்க 2 பேருமே தனக்கு உள்ள ப்ராப்ளம் ஆண்டவரால் தீர்க்க முடியாத ப்ராப்ளம் நினைக்கிறாங்க. நல்லா சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற முதல் ஜோசியம், உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை ஆண்டவரால் சரிப்படுத்த முடியுமா முடியாதா? ஆனால் அந்த 2 லூசு கழுதைகளுக்கு தெரியல. ஏன் ப்ராப்ளம் ஆண்டவராலே சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லி தான் அவங்க நினைக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாளை பார்த்து அவள் புருஷன் எல்கானா கேள்வார், ஏன் அழுற, ஏன் சாப்பிடாமல் இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுற, 10 குமாரரை பார்க்கலும் அதிகம் அல்லவா? எல்கானா அண்ணாளை பார்த்து சொல்கிறார், எனக்கு உங்கள்கிட்ட கேட்குறாரு, உங்கள்கிட்ட சொல்கிறார், ஏன் அழுற, உன் ப்ராப்ளத்தை சரிப்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவன் அல்லவா? எங்கே வலது பக்கம் திரும்புங்க, எல்லாம் திரும்புங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஏசப்பா என் ப்ராப்ளத்தை உங்களால் சரிப்படுத்தவே முடியாது, அதனால் நானே முடிவு எடுத்துக்கொள்கிறேன். இப்படி சொல்லிடுவீங்களா? இந்த லூசு கிழதைகளுக்கு பூரா அப்படிதான். ஒன்று, உங்கள்கிட்ட 4 குறை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். சொல்லுங்கள், 4 குறை சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் பண்ண பிரசங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவரால் எப்படி அற்புதத்தை செய்ய முடியும்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ உங்கள்கிட்ட இருக்க 4 குறைவை சொல்லி அனுப்ப போகிறார். ஒன்று என்ன, உன் ப்ராப்ளம், உனக்கு இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம், உன் குடும்பத்தில், உன் பிஸ்னஸில், உன் உறவுகளில், உன் சரீரத்தில் இருக்கிற உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் ஆண்டவரால் தீர்க்க முடியாத ப்ராப்ளமா? இல்லையா? சரி. 2 இவங்க இன்னைக்கு உள்ளதை தான் பார்க்குறேன், தொலைநோக்கு பார்வையே அவங்ககிட்ட இல்லையாங்க 2 சக்களத்திகள்கிட்ட. தொலைநோக்கு எப்பயுமேங்க ஒரு இன்சிடெண்ட் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. இப்போ அங்கே இருக்கிற அந்த சின்னம்மாவுடைய பிரச்சனை என்ன, என்னை கடினமாக நடத்துகிறாங்க. உடனே இவங்களா ஒரு பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க, தூர தரிசனம் இல்லை. இப்போ பிள்ளை பெற்றுட்டாங்களா, இவங்களுக்கு இந்த சக்களத்தி சண்டை வந்துருச்சு. இப்போ குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடி எம்புட்டி அடிவடி பாருங்க, சண்டைகள் பாருங்க. அல்லேலூயா. தொலைநோக்கு பார்வையில் நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு பெரிய பிளான் இருக்கு. யோசேப்புடைய வாழ்க்கையில் சகோதரர்கள் குழி வெட்டுகிறார்களா, நிர்மாணப்படுத்துகிறார்களா, விற்கப்படுகிறாயா, சிறையிருப்பில் பொய்க்குற்ற சாட்டப்படுகிறார், சிறையிருப்பில் இருக்கிறாயா? நல்லா ஞாபகம், எங்கள் இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் யோசேப்போடு இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரிய திட்டம் வைக்கிறார். அந்த திட்டம் என்ன, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக யோசேப்பின் தலையை உயர்த்துகிற ஆண்டவர், உங்களுடைய தலை என் தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த தூர தரிசனம் இல்லை. அன்பு சகோதரனே, இன்றைக்கு இருக்கிற ப்ராப்ளத்தில் நீ ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுத்து அமைதியாரு, அதை தீமையை நன்மையாக முடிய செய்வார். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. தொலைநோக்கு பார்வையில் இங்கே பாருங்கள். 3வது உங்கள்கிட்ட ஆண்டவர் சொன்னது, உங்கள்கிட்ட தொலைநோக்கு. இன்னைக்கு ஏசா மாதிரி நீங்கள் இருக்கீங்க பக்கத்தில், ஏசா போல இருந்து தொலையாத சொல்லுங்கள். ஏசாவுக்கு என்ன பிரச்சனை, அங்கே பசிக்குது, அங்கே அப்படியே மணக்கு கூழ் காய்ச்சறான். இலை உன் சேஷ்ட புத்திரத்தை தாடா, அபிஷேகத்தை தாடா, கிழதை இது எதுக்குடா போடா, வித்துடுறான். இன்னைக்கு இருக்கிற அதோடைய வேல்யூ தெரில, அபிஷேகத்தோட வேல்யூ தெரில. ஒருத்தன் பணத்தை திருடுறான், ஒழுங்குங்கிரமத்துக்கு கீழ்ப்படியாமல் விட்டுறான், வேலையை தரல. இதனால் உள்ள இழப்புகள் இதில் கேயாசிக்கிட்ட, டே ஒரு மாற்று வஸ்திரத்துக்கு உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை வரங்களை இழந்துடாதரா. எலியாவின் மேலே இருக்கிற அபிஷேகம் எலிசாக்கு ரெட்டிப்பாக வருதா, எலிசா மேலே இருக்கிற அபிஷேகம் உனக்கு ரெட்டிப்பாக வரும். அப்போ எலியாவோட நாளத்துணையாக வரும். அவனுடைய சின்ன ஒரு தாளந்து, சின்ன உலக பிரகாரம் எல்லாத்தையும் இழக்கிறான். தூர தரிசனம் இல்லை, தொலைநோக்கு பார்வையில். 3வது 2 பேருமே அவங்களுடைய பொறுப்புகளை மறந்துடுறாங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிறீங்க
இங்கே இருக்கிற உனக்கு என்ன பொறுப்பு இருக்கு? பக்கத்து சொல், உனக்கு என்ன வேலை சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிறதுல உண்மையாக இருக்கணும். கடினமாக நடத்துறியா? கொஞ்சம் அடங்கி இரு. கழுத செத்தா போகிற. உன் உயிரை யாராலும் எடுக்க முடியாது ஏசப்பா சித்தம் இல்லாமல். உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீ இருக்கணும். வேலை பார்க்குறோம் கிச்சன்லையா, கிச்சனில் வேலை பாரு. என்னன்னாலும் உங்கள் இவங்க 2 பேருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் மறந்துட்டாங்க. பாவம், இங்கே ஆபிரகாமி எங்கே இருக்காருன்னே தெரில. இந்த 2 சக்களத்துக்கு சண்டையில் ஆபிரகாமையும் காணோம். பஞ்சாயத்துக்கே வர முடியாது. அங்கே என்ன சொன்னாலும் அம்மா பெரியம்மா சொன்னால் சரி, தலையாட்டி மம்மியாக ஆகிட்டார். நான் சொல்கிறேன், இங்கு 4வது அவள் பாருங்க ஓடி போக நினைக்கிறா. ஓடுறது தான் முடிவில்லை. பக்கத்தை சொல்லுங்கள், ஓடுறது முடிவில்லை. இப்போ நிறைய பேர் இங்கே யாராவது சக்களத்தி வருவான், ஒருத்தன் சக்களத்தி எழும்போம், ஒருத்தன் கடினமாக பேசுவான், உடனே ஊழி தூடு ஓடணும்னு நினைப்பான். அட முட்டா கழுதைகளா, உனக்காக இயேசுனார் சிலுவையில் தொங்குனார், சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவரை பாப்பியா, கூட இருக்கிற ஒருத்தரை பாப்பியா, அவங்க நீ வச்சுட்டாங்க, அவங்கள விடு. நான் சொல்கிறேன், இந்த அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்க? எந்த அம்மா? சின்னம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்க? ஓடுறதா முடிவா? பக்கத்துல நீ ஓடுறதா முடிவா? நீ ஓடுனேன்னா ஓடிக்கிட்டே இருப்ப வாழ்க்கையில். ஏத்து நெல்லு, ஏத்து நெல்லு, அடங்கிரு, அங்க இரு, ஆண்டவரோடு நெல், ஆண்டவரோடு அமர்ந்துகொள், ஆண்டவர் விசுவாசத்தை தரித்துரு. ஆண்டவர் சொல்றாரு, அவர் கமெண்ட் பண்ணாரு, அடங்கியிரு, கமெண்டிங், அடங்கியிரு. அதோடு விடல, பெரிய வாக்கு தத்துவமும் சொல்லுகிறார். கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். அல்லேலூயா. எப்பவுமே கமெண்டிங் வரும், ஆறுதல் வாக்கு தத்துவமும் வரும். 4 ஒன்று சொல்லுங்க. முதல்ல என்ன சொல்லுங்க? உங்க ப்ராப்ளம் ஆண்டவரால் தீர்க்க முடியாத ப்ராப்ளம் இல்லை. 2 என்ன? அல்லேலூயா. தொலைநோக்கு தரிசனம். ஒன்றுங்க, இன்னைக்கு என்ன நடந்தாலும் ஓஹோ மனசில் சிந்திச்சுக்கிறோம். மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். ஒன்றும் விளங்கலை, என்ன சொல்றாருன்னு விளங்கலை. புருஷன் இல்லாமல் கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறுவாய், விளங்கலை. அந்த குழந்தை ஏசு எப்படிப்பட்டது அது விளங்கலை. ஆனால் இருதயத்தில் வச்சுக்கிற வண்டிதான். தூர தரிசனம், ஏதோ ஆண்டவர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உள்ள இந்த சூழ்நிலைகளை பார்க்காத. எல்லாராலும் தள்ளப்பட்டவன், மற்றவங்களால் தள்ளப்பட்டவன், அற்பமாக எண்ணப்பட்ட எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு இவன் தாண்டா வேணும்னு ஆண்டவர் என்னை வச்சுட்டார், அவர் கூட வச்சுக்கிட்டார். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு உள்ள இதை பார்க்காத. தூர தரிசனம். உனக்கு இன்னைக்கு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு என்ன செய்யணும்? நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும், சோம்பேறியாக இருந்துடக்கூடாது. பக்கத்தை சொல்லுங்கள், சோம்பேறியாக இருந்துடக்கூடாது. செல்ஃபோனில் நேரத்தை கழிச்சிடக்கூடாது, தூக்கத்தில் நேரத்தை கழிச்சிடக்கூடாது. ஐயோ அவங்க என்னை இப்படி திட்டாங்கன்னு அதை குறித்து சொல்லி 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 அழுது நேரத்தை கழிச்சிடக்கூடாது. கோலியாத்தை நினச்சி ஐயோ அதை பார்த்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிடாத. கோலியாத்தை யோசிக்கிற அதே வேளை உங்கூட இருக்கிற ஆண்டவருடைய வல்லமை யோசி. அந்த கோலியாத்தை முறியடிக்கிற யோசித்து நேரத்தை கழி. பைபிளில் எழுதியிருக்கிறத ஒரு சம்பவம் விளங்குதோ விளங்கலையே, பைபிளை படித்து தொலை. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஏசப்பா உங்களுக்கு சொல்லி கடைசி ஜெபம் என்ன தெரியுமா? உங்களை காண்கிற தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். கை தட்டுங்களே, எல்லா கைகளை வேர்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை காண்கிறவரே. எல்லா கண்களை மூடி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாம் துதிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே மகளை வா, நீ இதே அற்புதத்தோடு நின்று விடாதே, இதே ஊழியத்தோடு நின்று விடாதே, இதே ஜெப வாழ்க்கையோடு நின்று விடாதே, அக்கறைக்கு போவோம் வாருங்க. உங்கள் அக்கறைக்கு அழைத்து சென்று
அற்புதத்தை காண செய்ய போகிறார். இதுவரை கண்டிராத அற்புதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் காண போகிற அற்புதத்திற்காக, இயேசு செய்ய போகிற அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் கூட இருக்கிறவர் இயற்கைகளை ஆண்டவரை மேற்கொள்கிற ஆண்டவரே, சொல்லுங்க. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குகிறவரே, வியாதிகளை சுகமாக்குறவரே, என்னுடைய வியாதிகளை சுகப்படுத்துவர். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை வாயார துதிங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. முடிந்தது என்று சொல்லுகிற காரியத்தில் ஒரு அற்புதம். என்னை எங்கு போக சொல்றீங்களோ அங்கு நான் போவேன். வனாந்திர மார்க்கமாய் போ, நான் போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கந்தாகிய மந்திரிக்கு செய்த அற்புதத்தை நான் உங்கள் கண்கள் முன்பாக செய்வேன். அல்லேலூயா. நீ தேடுகிறதை ஆண்டவர் தரப்போகிறார். ஆண்டவர் சொல்ல, நீ தேடுகிறதை நான் தந்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். நீ தேடுகிறதை நான் தருவேன். அல்லேலூயா. ரிகமாமா சகபாபா தூரதி ஆக்கமா சிகபா மந்துரி. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் தேடுகிறதை நான் ஆண்டவரை இவர்கள் கண்டுகொள்வார்களாக. இவர்கள் கண்கள் காண, கந்தாகி மந்திரி கண்களினால் வனாந்திரத்தில், டெசர்ட்ல ஒரு தண்ணீரை பார்க்க வைத்தீரே, வனாந்திரத்தில் நீரூற்றை காண செய்வீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஷகபாபா சிகமந்துரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, 4 காரியங்களை உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. என் மகனே, மகளே, ஹல்லேலூயா. டிவியில் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, யூடியூப்பில் பார்க்கிற சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் ஒன்றை பார்த்து சொல்றார், உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னால் தீர்க்க முடியாததா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதோ? அல்லேலூயா. 2 சிஸ்டர் சாராள், ஆகார், எல்லாருமே நினைக்கிறான், எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் ஆண்டவரால் சரிபடுத்த, ஆண்டவர்கிட்ட கொண்டே வரல ப்ராப்ளத்தை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இல்லை ஆண்டவரை, என் ப்ராப்ளத்தை, என் கஷ்டத்தை, என் குறைவாக உங்களால் நிறைவாக்க முடியும். உங்களால் நிறைவாக்க முடியும். கன்ஃபஸ் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஏதோ ஒரு காரியத்திற்காக பழக்க வைக்கிறீரப்பா. தூர தரிசனத்தை எனக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. யோசேப்பை கொண்டு எத்தனை லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றினரோ, என்னை கொண்டு மாற்றுவி. இந்த உபவாச கூடைகளை பங்கு வருகிற உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற, யோசேப்பு போல லட்சங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய சுற்றிலும் நடக்கிறது இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, ஒரு விபத்து அல்ல, இது ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீ அடங்கியிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, என்ன உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் அங்கு ஆண்டவருக்கு பேரிட்டது போல இன்னைக்கு நாம் முடிக்க போகிறோம். அவருக்கு பேரிட்டு முடிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை காண்கிற தேவனே, எல்லா கைகளை உயர்த்தி அவரை வாய் நிறைய சொல்லுங்க. என்னை காண்கிற தேவனே. ஹல்லேலூயா. 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 அவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய உபத்திரவத்தை பார்க்கிறேன், என்னை கடினமாய் நடத்துகிறதை பார்க்கிறேன், என்னுடைய நெருக்கங்களை பார்க்கிறேன், அவமானங்களை பார்க்கிறேன், நிந்தைகளை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உங்களால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆண்டவரே, உங்களுடைய கைகளில் அடங்கி இருக்கேன்னு ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் அதில் உங்களுடைய நோக்கம் உண்டு. என்னை சிதறடிச்சாலும் உங்களுடைய நோக்கம் உண்டு. என்னை அவமானப்படுத்தினாலும் நோக்கம் உண்டு. ஓ ஹல்லே, எனக்கு சிறையிருப்பு நீங்க கொடுக்குறீங்களா, அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதுலேயும் ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கைகளில் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உம்முடைய கைகளில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் யார் என்னை வெறுத்தாலும், யார் என்னை கைவிட்டாலும், என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. என்னோடு கூட நீர் உலாவுகிறீரப்பா. ஹல்லேலூயா.
ஷகபப ஷீலரப தூரி. ஆண்டவர் சிலரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து அர்ப்பணிக்க ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. சில வியாதிகள் இப்பொழுதே உங்கள் சரீரத்தை விட்டு விலகுகிறது. எல்லா உங்களை பிடித்திருக்கிற பிசாசின் வல்லமைகள் முறிக்கப்படுகிறது. சிறையிருப்புகள் மாறுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் தலைகளை ஆண்டவர் உயர்த்தும்படி ஆண்டவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அவருடைய கரங்களை தொடுகிறது. குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறார். உங்கள் கண்கள் காண அற்புதத்தை காண செய்ய போகிறார். இந்த வருஷத்தில் அக்கறைக்கு உங்களை அழைத்து வர போகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஸ்டான்ஸ் அவனை படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த கூடுகையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளின்படி இவளை ஆசீர்வதிப்பீராக. கந்தாகி மந்திரி கண்கள் முன்பாக அற்புதத்தை கண்டது போல, தண்ணீரை கண்டது போல, அவன் தேடின சந்தோஷத்தை கண்டது போல, பெரும்பாடல் சுகத்தை பெற்றுக்கொண்டது போல, முடிந்தது என்று மரித்த சிறுவனை உயிரோடு கூட எழும்பினதை கண்கள் கண்டது போல அற்புதத்தை காணட்டும் அப்பா. அற்புதத்தை காணட்டும். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அக்கறைக்கு நீர் அழைத்து செல்ல போறக்கா ஸ்தோத்திரம். இன்னொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கறைக்கு அழைத்து செல்ல போறக்கா ஸ்தோத்திரம். பிசினஸ்ல அக்கறைக்கு அழைத்து செல்ல போறக்கா ஸ்தோத்திரம். எல்லா இவர்கள் தேடுகிற சந்தோஷ சமாதானம் வருவதால் நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம்.